அதனால தான் அறுவை சிகிச்சைக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் உடம்புல சும்மா ஸ்கின்ல படுற மாதிரி ஒரு கவர் உள்ள ஆடைகளும் மற்றதெல்லாம் இல்லாமல். ஏன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தோளில் எங்கும் தடை ஏற்படக்கூடாது, அதிக இறுக்கம் அழுத்தம் ஏற்படக்கூடாது. நார்மலாக கையில் கட்டியிருக்கக்கூடிய கயிறு பாருங்கள், ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் காய்ச்சி போன மாதிரியோ கலர் சேஞ்சஸ் வரும், அங்கு ஒரு மரமரப்பு இருக்கும். கையில் ஒரு லப்பர் பேண்ட் நம்ம போட்டிருக்கோம், இறுக்கி டைட்டாக போட்டோம்னா இந்த இடம் வீங்கி அப்படியே கலர் சேஞ்சஸ் வரும், அந்த இடம் கருத்து போயிடும். பிளட்டு அங்கே ரத்தம் உறைந்து போக வாய்ப்பு இருக்கும், வீங்கி போயிடும், நம்னஸ் வந்துடும். வருமா வராதா? ஒரு தோல் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, பாதுகாப்பு கவசம், உயிர் காக்கும் பாதுகாப்பு கவசம். நமக்கான உயிர் ஓட்டம் தோலில் தான் இருக்கிறது. ஒரு வாழைப்பழம் இருக்குது, தோலை உரிச்சிட்டு வைங்க. தோலை உரித்து 1 மணி நேரம் சென்று சாப்பிட்டோம்னா சுவை மனம் இருக்காது, குறைஞ்சிரும். வாசம் இருக்காது, சுவை இருக்காது, கெட்டு போயிடும். தோலோடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உரிக்காமல் 2 நாள் வச்சுருக்கலாம், 3 நாள் கூட வச்சுருக்கலாம். ஒரு ஆப்பிள் தோலை உரிச்சிட்டு வைங்க, 1/2 hour 1 hour கருப்படிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆரஞ்சு பழம் தோலை உரிச்சு வைங்க, சீக்கிரம் அப்படியே காஞ்சி போயிடும், கெட்டு போயிடும், அதோட வாசமும் சுவையும் குறைஞ்சிடும். தோல் தான் அதனுடைய பாதுகாப்பு கவசம். அப்படிப்பட்ட நம்மளுடைய தோலில் தான் உயிர் காக்கும் புள்ளிகள் இருக்கிறது, உள் உறுப்புகளை இயக்கக்கூடிய சூட்சுமமான உயிர் சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கிறது, அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்கிறது. நம்ம உடம்புல தோலை உரிச்சிட்டோம், உயிர் இருக்கும் அந்த உடம்புல. கையை வெட்டிட்டாலும் காலை வெட்டிட்டாலும் தோலை மட்டும் உரிச்சோம்னா போதும், உயிர் போயிடும். உயிரை உடம்பில் தக்க வைக்கக்கூடியது, உயிரை புதுப்பிக்கக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது தோல். அந்த தோலில் ஒரு தடை ஏற்படாத வகையில் நாம் ஆடைகளை அணிய வேண்டும். அதில் இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு ரொம்ப இறுக்கமாக காற்றோட்டம் இல்லாமல் அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு போட்டுக்கிட்டு அதை மறுநாள் பயன்படுத்தினா மறுநாள் வரைக்கும், ஒரு சிலர் மறுநாள் அதை மடக்கி உள்ளே பயன்படுத்தினதை வெளியிலையும், வெளியில் உள்ளது உள்ளேயும் வர்ற மாதிரி அதே பேண்டை திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய முறை. கேட்டோம்னா டபுள் சைடு, இது எந்த பக்கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அறிவாளிகள்லாம் நம்ம நாட்டில் இருக்கும் இல்லையா? படிப்பறிவு அதிகமாகும் போது ஆரோக்கிய கேடு அதிகரிக்கிறது. அதனால் இந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு வேண்டும்.